வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா சுவேதாவுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. அப்போ தான் நம்ம அயலியும் சிவாயும் அங்கே போகிறாங்க. இங்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நேரம், இன்னைக்கு சுவேதாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்ல நேரம், இது எனக்கு முதலே தெரியாமல் போச்சே அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருந்த நம்ம சிவா ஓடி போய் ரோஸ் எடுத்து நம்ம சுவேதா கையில் கொடுக்க சாக்காவி பார்க்குறாங்க. நம்ம அயலி என்னடா நம்மால் அந்த சுவேதா பக்கம் திரும்பின மாதிரி இருக்கு அப்படின்னு அரண்டு போய் நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா சுவேதா கேக்கை வெட்டி முதல் கேக்காக நம்ம சிவாவோட வாயில் கொடுக்க, சிவா சுவேதா வாயில் கொடுக்க அப்படியே ரொமாட்டிக்காக இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம அயலி செம கடுப்பாவி, ஏ சிவா உனக்கு வைக்கேண்டா நான் ஆப்பு, உன் மனசில் யார் நான் தான் இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தா நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் விட்டா நீ அவளே கல்யாணம் பண்ணியிருப்பா போல இருக்க அப்படின்னு அந்த இடத்துல செமையாக காண்டாவி நம்ம அயலி நிற்கிறாங்க. அயலியோட ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிறாங்க நம்ம சிவா. இவளுக்கு நம்ம சுவேதாவோட நெருக்கமாக இருக்கிறது பிடிக்கல, அதுக்காக தான் இப்படி மூஞ்சே தூக்கி வச்சிருக்கா. உன் வாயில இருந்தே அயலி உண்மையை வர வைப்பேன், உன் மனசில் நான் தான் இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லணும். ஐ லவ் யூ சிவானி உன் வாயிலிருந்து சொல்லணும், அதுக்காக தான் இந்த வேலடி அப்படின்னு அந்த இடத்துல சிவா நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மோனிகாவுக்கு பயங்கர கோபம். எப்படி செலியன் உயிரை கொடுக்கணும்னா இந்திராணிக்கு தடுக்கிறா, அந்த வர்மா இந்திராணியே கொல்லணும்னு இருக்க நேரம் செலியன் தடுக்கிறான். மாறி மாறி என் நேற்று பண்ண பிரச்சனையை பார்த்து அப்படியே எனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. எப்படியாவது செலியன் கையால் நான் தாலியை கட்டிக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல மோனிகா தந்திரத்தை அப்ளை பண்ணுறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம அயலியும் சிவாயும் அங்கே போக நேரம் தான் என்ன ஒரே பரபரப்பா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகளை சிவாக்கு கூட, சிவா அயலி கூட வேலை பார்க்கவங்க எல்லாத்தையும் மீட் பண்ண போன இடத்துல தான் அந்த பரபரப்பு நிகழுதுன்னு சொல்லலாம். அப்போ தான் இன்னைக்கு சுவேதாவுக்கு பிறந்த நாள் பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். ஐயையோ அதையா மறந்து போச்சே, இது முதலே தெரிஞ்சா ஏதாவது கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம அயலி பெஸ்ட் ஆஃப் விஷ் அப்படின்னு அந்த இடத்துல விஷ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தா நம்ம சிவா என்ன பண்ணலாம் இவளுக்கு அப்படின்னு ஒரு ரோஸை ஓடி போய் எடுத்து இந்தா அப்படின்னு சுவேதா கை நீட்டுற. சுவேதா சந்தோஷப்பட்டு வாங்கிக்கிறாங்க. அதோட கேக் கட் பண்ணுறாங்க. சுவேதா கேக் கட் பண்ணி நம்ம சிவாக்க வாயில் ஊட்டுறாங்க. சிவாயும் சுவேதாக்க வாயில் ஊட்டுறாங்க. இதை அயலி பார்த்து காண்டாங்கிறாங்க. இத்தனை பேர் இருந்தோம், சுவேதா எதுக்காக சிவாக்க வாயில் ஊட்டணும், சிவா எதுக்காக சுவேதா வாயில் ஊட்டணும் அப்படின்னு செமையாக கொந்தளிச்சுட்டே இருக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா எதுக்காக அயலி நீ எரிஞ்சிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு சிவா கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாத அயலி, நீ சுவேதா கிட்ட நான் நெருக்கமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என் மனசில் நீ தான் அயலி இருக்கிற, உன் வயால் உண்மையை வர வைக்கணும்னு இப்படி பாடுபட்டுட்டு இருக்கேன். ஏன்டி உனக்கு புரிய மாட்டேங்க, எதுக்காக என்கிட்ட தானே நம்ம அதுவும் கணவன் மனைவியாட்டு நடிச்சிட்டு இருக்கோம், நீ வாயை தொடர்ந்து சொல்ல வேண்டியதானே, நீ தாண்டா என் புருஷன், நான் உன் கூட தான் வாழ தயாராக இருக்கேன் அப்படின்னு உன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை வரணும்னு தான் அயலி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சிவா சொல்கிறாங்க. ஆனால் நீ என்னை விட்டுட்டு இந்த சுவேதா பின்னாடி போகிறால, போ என்னை இவ்வளோ காலம் நீ போகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல அயலி வீராப்பா நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மோனிகா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம எப்படியாவது இந்திராணி செலியனை பிரித்து நோஸ் கட் பண்ணணும்னு நம்ம அந்த செலியனுக்கு ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய அந்த விழாவில் நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணணும்னா, ஆனால் கடைசியில் ரெண்டு பேரும் ரொமாட்டிக்காக இருக்கிறது தான் பார்க்க முடியுது. அந்த வர்மா செலியனை கொல்லதுக்கு துப்பாக்கி எடுத்தா இந்திராணி போய் தடுக்கிறா, இன்னும் என்ன கொல்லுங்க அவரை விட்டுருங்கன்னு. அதே நேரத்தில் இந்திராணியை கொல்லதுக்கு துப்பாக்கியை காட்டுனா செலியன் போய் தடுக்கிறாரு. ஒரு பெரிய ரொமாட்டிக் பாச பிணைப்பு போல இருக்காங்க. அவங்க தான் பிரிய போறாங்களா. அப்படி இருக்க நேரம் இந்திராணி என்னும் மனசுல செலியன் இருக்காமல நான் நல்லாவே தெரிஞ்சுட்டேன். எப்படி செலியனை வாங்கிட்ட இருந்து பிரிச்சு என் கழுத்துல தாலியை கட்டி நான் செலியனை எனக்கு சொந்தமாக்கிக்கிடேன் போறேன். உன் பொண்ணு அப்பா இல்லாம கஷ்டப்பட போறா, பார்க்க தாண்டி நீ போற அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட செலியனுக்கு வர வைக்கிறாங்க நம்ம மோனிகா. இந்த பாரு நேற்று நடந்ததில் நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட செலியா அப்படின்னு கேட்க நேரம், என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வர்மா கிட்ட இருந்து நம்மளை கடைசியில் அந்த அதிகாரிக தந்திரமாக
காப்பாற்றிட்டாங்க. அந்த அதிகாரிகளுக்கு தான் சல்யூட் சொல்லணும், அதுதான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இல்லை, இந்திராணி உன் மேலே அவ்வளவு பாசம் வச்சுருக்கா. நீ வந்து நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நீ ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லிடு, எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த மாதிரி நான் வந்து வேறு கல்யாணம் வந்து பண்ண போகிறேன் மோனிகாவில் அப்படின்னு வந்து நீ அறிவிப்பு செய். அப்போ வந்து கண்டிப்பாக இந்திராணி சாக்காவா, கண்டிப்பாக அவளால் தாங்கிக்கிட முடியாது. என்னை வந்து எனக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், மோனிகாவை கல்யாணம் பண்ணாதுங்க, பாவை பாப்பாக்காண்டி யோசிங்க அப்படின்னு வந்து இந்திராணி உன்கிட்ட வந்து கேட்பா. சரியா, வேணா பாரு, இந்த இது ஒர்க் அவுட் ஆகும், நீ கண்டிப்பாக நீ நான் சொல்லதை கேளு, என்ன நீ வந்து கல்யாணம் பண்ணதாட்டு வந்து இந்திராணிட்டு சொல்லிடு, அவளுக்கு டைவர்ஸ் கொடு, அப்போ தான் இதெல்லாம் கரெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. உனக்கு இந்திராணி கிடைக்கணும்னா இந்த வேலையை செய், அவள் மனசில் வந்து உன் மேலே உள்ள காதலை நான் பார்த்தேன் ஜெலியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்படி ஒன்றும் இல்லை, அவள் ஒரு மனிதாபிமானத்தில் தான் பாவைக்கு அப்பா நான் இல்லை, நல்லதான் என்னை இறக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாலே தவிர அவள் மனசில் இன்னும் காதல் இல்லை. மோனிகா, நீ வேற எங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்க நேரம் நீ வந்து இதே நான் சொல்லத மாதிரி ஒர்க் அவுட் பண்ணு, உனக்கு இந்திராணி உனக்கு வேணுமா வேண்டாமா, வேணும்னா நான் சொன்னது மாதிரி செய்தால் கண்டிப்பாக இந்திராணி கிடைப்பா அப்படின்னு வந்து சொல்லி நம்ம செலியன் பிரெயினை வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மோனிகா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா, டே செலியா, உன்னையும் இந்திராணியை பிரித்து வாங்கையால் நான் தாலி கட்டிக்க போகிறேன், இதை இந்திராணி பாட்டு அப்படியே நாண்டுட்டு நின்று சாகணும்டா, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே கணம் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம கபிலனுக்கு பயங்கர சந்தேகம். அதில் வந்து 2 போலீஸ் அதிகாரிகள் நம்ம வர்மா கூட வந்து நிற்க நேரம் நின்னாங்களே, அவங்கள பார்த்தாலே வந்து தெரிந்த அயலி சிவா அப்படின்னு தான் இருக்குது. அப்போ அவங்க உண்மையான ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்லையா, அவங்க வந்து கரெக்டாக வந்து இந்திராணி அணி நம்ம அக்காவை வந்து சூட் பண்ண நிற்க நேரம் வந்து தடுத்தாங்க. அவங்க என்ன இல்லைன்னா வர்மா செய்திருப்பான், ஆனால் அதை தடுத்து நிப்பாட்டி அக்காவோட உயிரை காப்பாற்றினாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்னை பற்றி அப்போ முழு டீட்டெயில் இந்த அயலி சிவாக்கு தெரியுது. அப்போ என்ன பிடிக்கிறதுக்கு தான் கணவன் மனைவியாட்டு வந்து இங்கே இருக்காங்களா, நம்ம அதிகாரிகள் கணவன் மனைவியாட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி இந்த அதிகாரிகள் என்ன பிடிக்கிறதுக்கு தான் இந்த வலையை விரிச்சிருக்காங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்கங்க. அயலியும் சிவாயையும் கண்காணிக்கணும், கண்டிப்பாக விடக்கூடாது, அவங்க மேலே என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலன் வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்திராணிக்கு வந்து அந்த வர்மா கூட தானே வந்து நம்ம கபிலனுக்கு வந்து லிங்க் அப்படின்னு வந்து அந்த ஏடி சொன்னா, அப்படின்னா கண்டிப்பாக வந்து கபிலன் வந்து அந்த கூட்டத்தில் இருந்திருப்பானா, அப்படி இவ்வளோ பெரிய உயிரோட விளையாடக்கூடிய அந்த வர்மா கூட வந்து நம்ம தம்பி ஆசையோடி வளர்த்த தம்பிக்கு லிங்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்திராணி கபிலனை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்க